ஓம் சாந்தி. நாம் மாயா எனும் எதிரியின் மீது வெற்றி பெறுகின்ற ஆத்மா. நாம் கீழ்ப்படிதலில் முதல் நம்பராக இருக்கும் ஆத்மா. நாம் மனோநிலையில் இலகுவாக இருக்கும் ஆத்மா. நமக்கு எந்த ஒரு தேகதாரியும் கற்பிக்கவில்லை. அசரீரியான தந்தை சரீரத்தில் பிரவேசமாகி நமக்காகவே கற்பிக்க வந்திருக்கின்றார். ஆகவே இந்த மகிழ்ச்சியில் நாம் எப்பொழுதும் இருக்கின்றோம். சாந்திதாமம் மற்றும் சுகதாமத்தை காண்பதற்காக நமக்கு ஞானத்தின் மூன்றாவது கண் கிடைத்திருக்கின்றது. இந்த கண்கள் மூலமாக காணும் பழைய உலகம், உற்றார் உறவினர்கள் ஆகிய அனைத்திலிருந்தும் புத்தியை நாம் விலக்கிவிடுகின்றோம். குப்பையிலிருந்து வெளியேற்றி தேவதை போன்று ஆக்குவதற்காக தந்தை வந்திருக்கின்றார். ஆகவே அப்படிப்பட்ட தந்தைக்கு நாம் மரியாதை கொடுக்கின்றோம். சிவ பகவான் சத்தியமான தந்தையாவார். இப்போது நம்மை பகவான் பகவதியாக ஆக்குவதற்காக பகவான் கற்பிக்கின்றார். ஆத்மா மற்றும் பரமாத்மாவின் சந்திப்பு இப்பொழுது மட்டுமே நடைபெறுகின்றது. நாம் பகவானின் குழந்தைகள். அவரே நமக்கு கற்பிக்கின்றார். இப்போது நமக்கு தந்தை மூன்றாவது கண்ணை தருகின்றார். நாம் சாந்திதாமம் சுகதாமத்தை நினைவு செய்கின்றோம். தந்தை மீண்டும் வந்து நம்மை மலராக ஆக்குகின்றார். 21 பிறவிகளுக்கான சுகத்திற்காக நாம் படிக்கின்றோம். நாம் சாந்திதாமம் சுகதாமத்தை நோக்கி புத்தியை கொண்டு செல்கின்றோம். தந்தை நம்மை தூய்மையாக ஆக்கி தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்கின்றார். நாம் தந்தையிடம் முற்றிலுமாக பலியாகின்றோம். தந்தை பரந்தாமத்தில் இருந்து வந்து நமக்கு கற்பிக்கின்றார். நாம் இங்கு மனிதரிலிருந்து தேவதையாக ஆவதற்கு வந்திருக்கின்றோம். நாம் இப்போது கருப்பான நிலையிலிருந்து அழகாக ஆகின்றோம். இப்பொழுது மீண்டும் நாம் சிவாலயம் செல்கின்றோம். சிவத்தந்தை சொர்க்கத்தை உருவாக்குகின்றார், நமக்கு கற்பிக்கின்றார். நாம் நல்ல முறையில் படித்து சக்கரத்தை புத்தியில் வைத்து தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம்.
நாம் ஞானமும் யோகமும் நிறைந்த இனிமையானவர்கள். நம்முடைய வாயிலிருந்து சதா ஞான ரத்தினங்களே வெளிவருகின்றன. படிப்புதான் வருமானத்திற்கு மூலதனமாக இருக்கின்றது. நாம் இப்போது படிக்கின்றோம், பிறகு உலகிற்கு எஜமானராகின்றோம். நம்மிடம் ராயலாக பேசக்கூடிய பழக்கம் இருக்கின்றது. இப்பொழுது நாம் சத்தியுகத்தின் இரட்டை கிரீடாதாரி ராஜாவாக ஆகின்றோம். இரட்டை கிரீடத்திற்காக இந்த விகார உலகத்தை நாம் விட்டுவிடுகின்றோம். நாம் இப்பொழுது முயற்சி செய்து புண்ணிய ஆத்மாவாக ஆகின்றோம். நமக்கு இப்பொழுது எவ்வளவு ஞானம் கிடைத்திருக்கின்றது! இந்த ஞானத்தின் மூலமாக நாம் கிருஷ்ணபுரியின் எஜமானராக ஆகின்றோம். தந்தை நம்மை எவ்வளவு அலங்கரிக்கின்றார்! இந்த படிப்பை சௌபாக்கியசாலியான நாம் தான் படிக்கின்றோம். நாம் நம்மிடம் என்ன குறை இருக்கின்றது என்று பார்க்கின்றோம். மாயாவின் தடைகளை நாம் கடந்து செல்கின்றோம். நாம் நமது எதிர்கால வாழ்க்கையை வைரம் போன்று ஆக்கிக் கொள்வதில் ஆர்வம் வைக்கின்றோம். எப்படியாவது முயற்சி செய்து தந்தையிடமிருந்து பிராப்தியை அவசியம் அடைகின்றோம். நாம் ஸ்ரீமத் படி நடந்து பாரதத்திற்கு சேவை செய்கின்றோம். எந்தளவு ஸ்ரீமத் படி நாம் நடக்கின்றோமோ அந்தளவு உயர்ந்த நிலை அடைகின்றோம். சத்திய நாராயணன் கதையை கேட்டு நாம் நரனிலிருந்து நாராயணனாக, நாரியிலிருந்து லட்சுமியாக ஆகின்றோம். தந்தை அழுக்கான உலகத்தை பாவன உலகமாக ஆக்குகின்றார். தந்தை நம்மை ராஜாவுக்கெல்லாம் ராஜாவாக ஆக்குகின்றார். புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் நாம் ஈடுபடுத்துகின்றோம். நாம் அரைக்கல்பத்திற்கான எதிரியிடமிருந்து ராஜ்யத்தை அடைகின்றோம். நமக்கு வேறு எந்த கவலையும் கிடையாது. தந்தை நம்மை அழைத்து செல்வதற்காக வந்திருக்கின்றார். அவரை நினைவு செய்வதால் நாம் பாவனமாக ஆகின்றோம். மன தூய்மை என்பது எண்ணத்தாலும் தூய்மையில்லாத சம்ஸ்காரம் வெளிப்படக்கூடாது. எப்போதும் ஆத்மீக சுரூபத்தில் இருக்கின்றோம். சொல்லில் எப்போதும் சத்தியமும் இனிமையாகவும் இருக்கின்றோம். எப்போதும் பணிவு, திருப்தி, இன்முகத்தோடு இருக்கின்றோம். இப்படி நாம் முழு தூய்மையை கையாளும் பொழுது
கீழ்ப்படுகின்ற குழந்தைகளாகிய நம்முடைய மகிமையை தந்தையே பாடுகின்றார். நமது ஒவ்வொரு செயலிலும் தந்தையின் செயலை உறுதி செய்து இரத்தினமாக ஆகின்றோம். பாவங்களிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காக புத்தியின் அன்பை ஒரு தந்தையிடம் ஈடுபடுத்துகின்றோம். இந்த அழுகிப்போன சரீரத்தின் மீதான அபிமானத்தை விட்டுவிடுகின்றோம். நாம் போர் வீரர்கள் என்ற நினைவிலிருந்து மாயா எனும் எதிரியின் மீது வெற்றி பெறுகின்றோம். மாயாவிடமிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்கின்றோம். மனம், சொல், செயலில் முழுமையான தூய்மை எனும் மதிப்பெண் பெற்று கீழ்ப்படிதலில் முதல் நம்பராக இருக்கும் ஆத்மா நாம். சொந்த பந்தங்களின் உறவில் மற்றும் மனோநிலையில் இலகுவாக இருக்கும் ஆத்மா நாம். நம்மை தேடி கண்டெடுத்த இனிமையிலும் இனிமையான தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவிற்கு கோடான கோடி நமஸ்காரங்கள். ஓம் சாந்தி.